இன்னைக்கு வந்து 9வது அதிகாரம் பார்க்க போறோம். உம், 9வது அதிகாரத்துல வந்து முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 11ல இருந்து 17, அப்புறம் 18ல இருந்து 28 நம்ம எவ்வளவு முடிக்க முடியுமோ நம்ம அவ்வளவு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பாதிக்கு மேல வந்துட்டோம். இன்னும் 10, 11, 12, 13 இன்னும் ஒரு 4 அதிகாரம் தான் இருக்கு. இப்போ முதல்ல இருந்து என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல் அதிகாரத்துல வந்து முதல் 3 வசனங்கள் சம்மரி அப்படின்னு பார்த்தோம். எபிரேயர் புத்தகம் வந்து எழுதப்பட்டதின் நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்து மேன்மையானவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாரை பார்க்கிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி இது யூதர்களுக்கு எழுதப்படுகிறது. சுற்றிலும் இருக்கிற, அதாவது யூதேயால இல்லாம வெளி இடங்கள்ல இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்படுகிறது. அவங்க வந்து அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினால ஆம், அநேகர் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறாங்க, சபைகளுக்குள்ளாக வந்து கூடுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்துக் கொள்ளுகிறாங்க. அப்போ ஒரு சில யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டின் காரியங்களை, முறைமைகளை நீங்க இன்னும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருகிறது. அப்புறம் உபத்திரவங்கள் இருக்கிறது, அதனால ஒரு குழப்பங்கள் வருகிறது. இப்போ நீங்க வந்து இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவரை நீங்க வந்து விட்டு பின்வாங்கி உங்களுடைய யூத மார்க்கத்துக்கு நீங்க போக மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக எழுதுற புத்தகம் தான் இந்த புத்தகம். அதுல முதல் 3ல வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஆம், மீட்பு மீட்பின் திட்டம் தான் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறத விளக்குகிறாரு. அதுக்கப்புறம் தேவதூதர்களை பார்க்கலும் எப்படி அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை வச்சு சொல்லிடுறாரு. அப்புறம் 2வது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் எப்படி அவர் வந்து மனிதன் ஆனார். மனிதன் ஆனாலும் இயேசு கிறிஸ்து வந்து மேன்மையானவர். ஏன்னா யூதர்களுக்கு அவர் மனிதன் ஆனார், மேசியா வந்து மனிதன் ஆனார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சபிக்கப்பட்ட தன்மை. அப்ப எப்படி அவர் மேசியாவா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் வந்து ஆதியிலே மனிதனை சிருஷ்டிக்கும் போது மனிதனுக்கு எல்லாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் வந்து சிருஷ்டித்திருந்தாரு. ஆனா மனிதன் அதை இழந்து போனா அதை மீட்டு கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மனிதனானார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு, அப்படி எப்படி ஒரு அப்போஸ்தலனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்ல தேவனால் அனுப்பப்பட்டவரா எப்படி அவர் வந்து திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அடுத்த அதிகாரத்துல அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப மோசையோட கம்பேர் பண்ணி மோசையை வந்து ரொம்ப பிரதானமாக கருதப்படுகிற ஒருவர் யார் மத்தியில அப்படின்னா யூதர்கள் மத்தியில. ஏன்னா அவர் தான் நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தவர். அப்போ அவரை இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுல சொல்லுறாரு. அப்புறம் 3வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிதாக்கள் வந்து தேவனை வந்து எப்படி கோபப்படுத்தினதுனால தேவனுடைய இளைப்பாறுதல்ல அவங்க பிரவேசிப்பதில்லை அப்படின்னு மோசே இன் காலத்துல தேவன் அதை சொல்லுகிறார். அதை தாவீதின் வசனத்தை கொண்டு ஆசிரியர் வந்து அதை விளக்கிட்டு வர்றாரு. விளக்கிட்டு வரும்போது அவர் வந்து சொல்றாரு, ஆதியிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதே வந்து தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறதுக்கு தான், ஆனா அவன் வந்து இழந்து போனான். அப்போ தாவீது வந்து இன்னும் இளைப்பாறுதல் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது யோசுவா கொடுத்த அந்த இளைப்பாறுதல், கானான் தேசம் அப்படிங்கிற இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் இளைப்பாறுதலை பத்தி பேசியிருக்கிறாரு தாவீது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அதை ஒரு கேள்வியா எடுத்து அதற்கு பதில் வந்து ஆவிக்குரிய இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துக்குள்ள தான். அப்போ யோசுவாவை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யோசுவாவை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப பிரதான ஆசாரியர், அவர் எப்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ வந்து யூதர்கள் வந்து ஆரோனுடைய சந்ததியில லேவி கோத்திரத்துல வரவங்க தான் வந்து ஆசாரியர். பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறது ஆரோனுடைய சந்ததியில வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரம்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெல்கி சேதேக்கின் முறைமையில வருகிறார். அது வந்து நீங்க படித்த அந்த சங்கீத புத்தகத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 114 இருக்கிற வசனங்களை வைத்து இவர் எப்படி பிரதான ஆசாரியரா வந்தாரு அப்படின்னு சொல்லி மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி வந்தார், ஒரு ராஜாவை வந்தார். அதே போல மெல்கி சேதேக்கினுடைய அவருடைய குவாலிட்டி, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்துல, அதனால ஆபிரகாமே போய் தசமபாகம் செலுத்தினார். அப்ப ஆபிரகாமை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர். அப்ப ஆபிரகாம் தான் நீங்க பிதா அப்படின்னு சொல்லி நீங்க வைத்திருக்கிறீங்க, ஆனா அவர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, நீங்க பழைய உங்களுடைய மூல உபதேசங்கள்லயே நீங்க இன்னும் இருந்துட்டு இருக்காதீங்க, அதை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க திரும்ப இங்க வாங்க, இதுலயே இருங்க. விசுவாசியாதவங்க விசுவாசத்துக்குள்ள வாங்க, விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து அசைக்கப்படாதீங்க, விட்டு விலகணும்னு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி
என்கரேஜ் பண்றாரு. அப்போ உங்களுடைய தேவன் வந்து உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அதனால உங்களுடைய அந்த நம்பிக்கையின் விசுவாசம் வந்து உறுதியாய் நிற்பதற்கு நீங்க காரணம் இல்லை, அவர் தான் காரணம். அதனால அவரை பிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அதை வந்து ஸ்திரப்படுத்தினார், ஒரு ஆணையினால வந்து அவர் ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு ஆணையினால ஸ்திரப்படுத்தினார். அப்படிங்கிறப்போ அந்த ஆணை இயேசு கிறிஸ்து ஸ்திரப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் ஆவி இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவர் முடித்துட்டு மறுபடியும் வந்து அவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையில இப்ப ஒரு பிரதான ஆசாரியராய் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து ஒரு உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அப்ப அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதுனால தான் நம்ம வந்து இப்ப தேவனோடு உறவாட முடிகிறது அப்படின்னு சொல்லி தேவனோட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் 7வது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் பிரதான ஆசாரியனுடைய பணி என்ன, பிரதான ஆசாரியர் என்னெல்லாம் பண்ணாரு, அப்ப இவர் வந்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார், இன்னும் வந்து பரலோகத்திற்கு சென்றும் கூட நமக்காக அவர் வந்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், அவர் வந்து நம்மளுக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வழங்கிட்டு வர்றார். அப்போ இதுல வந்து அந்த ஆபிரகாம் எப்படி வந்து தசம்பாகம் கொண்டு போய் கொடுத்தது, அந்த இதெல்லாம் வந்து சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றார். அப்போ முற்றுமுடிய ரட்சிக்க இயேசு கிறிஸ்து தான் வல்லவர் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 7வது அதிகாரத்துல தான் நம்ம பார்த்துட்டு வரும்போது அந்த நியாயப்பிரமாணம் வந்து ஆசாரியத்துவமும் நியாயப்பிரமாணமும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நீங்க நியாயப்பிரமாணத்தை தான் வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ஆசாரியத்துவத்தை தான் நீங்க வந்து பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த ஆசாரியத்துவமும் மாறிட்டு நியாயப்பிரமாணம் வந்து நிறைவேறிச்சு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிந்தது, அதனால பழசுல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 8வது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இவர் பிரதான ஆசாரியன் வந்து ஆல்ரெடி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரே பலியில எல்லாருடைய பாவங்களையும் அவர் வந்து நீக்கி நம்மளுக்கு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு எரேமியா 31வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எரேமியானுடைய அந்த வசனத்தை வைத்து உடன்படிக்கை, புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது, இனிமே உங்களுக்கு வந்து யாரும் உட்கார்ந்து போதிக்க வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாம் வந்து இருதயத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையை பத்தி அவர் பேசுறார். அப்ப இத்தனை அதிகாரங்களையும் நம்ம பார்க்கும்போது மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய உடன்படிக்கையை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய ஆசாரியத்துவம் அவர் திட்டம் பண்ணியிருந்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அது வந்து பார்க்கிறோம். அப்புறம் தேவனுடைய பலி, இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த மூன்றையும் வைத்துதான் இவ்வளத்தையுமே அவர் பேசிட்டு வர்றார். ஏன்னா ஆசாரியத்துவம் தான் இவங்க முக்கியமா எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல இவங்க பிரதானமாய் நினைக்கிற பரிசுத்தவான்களை கொண்டே ஆசிரியர் விளக்கி கொண்டு வர்றார். இப்போ 9வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். 9வது அதிகாரத்துல அகைன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5ல இருந்து 10வது அதிகாரம் வரைக்குமே பிரதான ஆசாரியரை குறித்தான காரியங்கள் தான். இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். யூதர்களுக்குள்ள ரொம்ப கேள்விகள் இருந்ததுனால இவ்வளவு தூரம் இன்டெப்தா நம்மளும் அதை உட்காந்து படிக்கிறோம். சரி, முதல் 10 வசனங்கள் இப்ப நம்ம வாசிக்கலாம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தாப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொறிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. நம்ம இதை வாசிக்கும் போதே நம்மளுக்கு இது புரிஞ்சிருக்கும் எல்லாம்.
சரியா? அப்ப முதல் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. அப்ப இதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம். அப்ப நம்ம போன அதிகாரத்திலேயே பார்த்தோம், இது வந்து நிழலாகவும் சாயலாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்த காப்பி ஹெவன்ல எப்படி இருக்கிறதோ அந்த காப்பி தான் அங்கே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாயல் அப்படின்னு சொல்லும்போது, ஷேடோ அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஒன்று இருந்தாதான் அதுல இருந்து நிழல் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ முதல்ல ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது பரிசுத்தமானது. ஆனா அது இப்போ பூமிக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மாதிரி. அப்போ பூமியில இருந்தாலும் அது பரிசுத்தமானது தான். ஏன்னா தேவன் வந்து அந்த கூடாரத்துல வாசம் பண்ணுகிறார். அப்போ முதலாம் உடன்படிக்கையானது அப்படின்னு சொல்லும்போது, இது முழுவதுமாய் வந்து இந்த வாசஸ்தலம், நியாயப்பிரமாணம், ஆசாரியத்துவம் எல்லாத்தையுமே குறிக்கிறது. இந்த ஓல்டு கவனன்ட் வந்து மொத்தமா எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இப்போ முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் ஆசாரியர்கள் செய்கிற காரியங்களும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அப்போ வாசஸ்தலம் வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்றோம். அதன் முந்தின பாகத்தில் அப்போ வெளியில வந்து அவுட்டர் கோர்ட்யார்டுன்னு ஒன்று இருக்குது. அதுல ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோலி பிளேஸ், அதாவது பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அதுல தான் இப்போ வந்து மூன்று காரியங்கள்: குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூகத்து அப்பங்கள். இப்போ இந்த மூன்று காரியங்களும் இருக்கிறது. அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அப்போ குத்து விளக்கு அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கணும். அது ஆசாரியர்கள் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜையில் தெய்வ சமூகத்து அப்பங்கள். அப்போ அந்த அப்பங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே வந்து இருக்க வேண்டும். அப்புறம் ஆம், குத்து விளக்கு, மேஜை, தெய்வ சமூகத்து அப்பங்கள். அப்போ மேஜையும் வந்து இருந்தது அந்த அப்பங்கள் வைப்பதற்கு. அப்போ இது வந்து பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிறது. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி தெரியும். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்தோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள். அப்ப இதெல்லாம் வந்து மோசையின் காலத்துல ஆசரிப்பு கூடாரம் செட் பண்ணும்போது இதெல்லாம் இருந்தது. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே யாரை குறிக்கிறது அப்படின்னா, அகைன் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அப்ப வெளி பிரகாரத்துல ஆரம்பிச்சு, வெளி பிரகாரத்துல பலிபீடம் இருக்கிறது. அப்புறம் அவங்க கழுவுறதற்கு வந்து ஆசாரியர்கள் வந்து தங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு வந்து அந்த லேவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. பிரேசன் லேவர், வெண்கல, என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல மறந்து போச்சு, வெண்கல பலிபீடம். அடுத்தது என்ன? வெண்கல பெண்களை தொட்டியா? தொட்டி, கடல் தொட்டி. வெண்கல தொட்டியா? இல்ல, கடல் ம். தொட்டி. லேவர் வந்து கடல் தொட்டியா? உம் 25வது அதிகாரம், விளக்கு, மேஜை, கேருபீன்கள். தூப கலசம் தொட்டி. இல்ல இல்ல, இந்த கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொட்டி கடல் தொட்டி அதுவா? தான். கடல். கடல் தொட்டி தானே அப்போ? ம். வெண்கல கடல் தொட்டி. சரியா? அந்த பலிபீடத்துக்கு சைடுல இருக்கு. ம். அப்ப வெண்கல கடல் தொட்டி, அதுக்கப்புறம் ஆம், பலிபீடம், அதுக்கப்புறம் உள்ள இதெல்லாம் வந்து வெளியில இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து வெண்கலத்துல ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னபோது, வெளியில ஆம், வெயில்ல இருக்குது. அது வெண்கலத்துல ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து குறிக்கிறது. உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பொன்னினால வந்து இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது வந்து புண்ணியனால இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துல தான் வந்து இந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து தூபம் செலுத்துகிற பலிபீடம் வந்து அங்கே தான் இருக்கிறது. அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு காரியமும் தேவன் வந்து கொடுத்திருக்கும் போது, ஒவ்வொரு கலருக்கும், ஒவ்வொரு அந்த மெட்டீரியலுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரியத்தை வைத்து தான் அவர் வந்து கொடுத்திருக்கிறார். இப்போ இது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னைக்கு வந்து நான் அந்த வாசஸ்தலத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் எடுக்கல. ஆனால் அதை இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ அதற்கு மேலே மகிமை உள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் இருக்கிறது. அதை பற்றி பேச இப்பொழுது அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது இவர் பிரதான ஆசாரியருடைய காரியத்தை சொல்றதுனால அங்க அவர் போக விரும்பல. இப்ப இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றுவதற்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அப்போ அவங்க வந்து ஆசாரியர்கள் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருகிறதற்கு அவங்க டெய்லி வந்து போய் வேலை செய்துட்டு இருக்காங்க. சாதாரண ஜனங்கள் வந்து உள்ள போக முடியாது. லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் வந்து அவங்களுடைய முறைப்படி அவங்க ஒவ்வொருத்தரா வந்து உள்ள போய் என்னென்ன காரியங்கள் செய்யணும், வந்து தூபத்தை செலுத்தணும், அதை போல அந்த மேஜையில் இருக்கிற பரிசுத்த அப்பங்களை வந்து அவங்க மாற்றணும், குத்து விளக்கு எரிய வைக்கணும். இது வந்து அவங்க ரெகுலரா செய்யறாங்க. இரண்டாம் கூடாரத்தில் பிரவேசிக்கிறது வந்து பிரதான ஆசாரியம் வருஷத்துல ஒரு முறை. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன பாவங்கள் அவங்க செய்தாங்களோ அந்த பாவங்களுக்கு ஏற்ற பலியை வந்து அவர் செல்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அவர் உள்ள செல்கிறார். இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் உள்ள செல்றார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரத்துல வந்து இவங்க பாவங்களை செய்தாலும் அதற்கேற்ற பலிகளை செலுத்தாம இருந்திருக்க கூடும். அது பாவம் கூட தெரியாம இருந்திருக்க கூடும். அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் மொத்தமா ஒரு வருஷத்துல எல்லா பாவம் மறந்து போனது, தெரியாம விட்டது, இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பலியை வந்து செலுத்துறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து பலி டெய்லி வந்து செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பாவம் செய்யறதுக்காக மன்னிப்பு பெற வேண்டும் சொல்லி பலி செலுத்துறாங்க. அது போக காலை மாலையில என்ன செலுத்தணும், ஓய்வு நாள்ல என்ன செலுத்தணும், எல்லாமே வந்து தெய்வன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வந்து எதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட மொத்தமா அந்த ஒரு வருஷத்தின் முடிவுல அந்த நாள்ல வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசிரியர் உள்ள செல்லலாம். அப்ப அவர் எப்படி போறாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காளை 2 ஆடு இதை எடுத்து அவங்க வந்து பலியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முதலாவது வந்து இவர் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போகும்போது எப்படி போறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பரிசுத்த வஸ்திரங்கள் எல்லாம் வந்து அவர் போட்டு அந்த 12 கோத்திரத்துடைய நாமங்கள் எழுதப்பட்டதெல்லாம் போட்டு 12 நாமம் எழுதப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவனுக்கு முன்பாக காமிக்கிறபடியா வந்து தூபத்துல அந்த பலிபீடத்துல வெளியில இருக்கிற பலிபீடத்துல இருக்கிற அந்த கரியெல்லாம் எடுத்து போட்டு அதுல தூப வர்க்கத்தை போட்டு அந்த புகையோட வந்து அவர் உள்ள போறார். முதல்ல வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் போயிட்டு அவர் ஒரு ஜெப தூபம் வந்து ஏறெடுக்கிற மாதிரி 12 கோத்திரத்தாருக்காக முடித்துட்டு அவர் திரும்ப வெளியே வரார். ஸோ அவர் வெளியே வர வரைக்கும் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள போயிட்டு அவரை பத்திரமா வரணும், தேவன் வந்து அங்கீகரிக்கணும். வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு திரும்ப ஒரு அங்கியை வந்து அவர் தரித்து கொள்கிறார். அது வந்து ஒரு வெண்மையான அங்கி, மெல்லிய புடவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபைன் லினன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. அப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு உடை போடும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இப்போ அவர் வந்து பலி செலுத்த போகிறாரு. அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு தான் உள்ள போகணும். அப்போ அவர் வந்து பழைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப ஃபுல்லா தன்னை கழுவி அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடுத்து பலி செலுத்த வரும்போது இந்த காளையை எடுத்துட்டு வராங்க. அது முதலாவது அவரே வந்து அவருடைய காசுல வாங்கியிருக்கணும். அவருடைய அவருடைய பாவத்திற்காக பலி கொடுப்பதற்கு அந்த காளையை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அதன் மேல கைகளை வைத்து தன்னுடைய பாவத்தெல்லாம் அதன் மேல சுமத்தப்படுற மாதிரி அது ஒரு காரியம் செஞ்சு அதுல வந்து பலி செலுத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு திரும்ப உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போகிறாரு. அங்க போய் கிருபாசனம் அங்க இருக்கிறது 7 முறை வந்து அவர் தெளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வந்து முதலாவது அவருக்கு என்ன செய்யறாரு. திரும்ப அவர் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தோடனே 2 ஆடு வெயிட் பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல முதல் ஆடு வந்து அதுல ஒரு சீட்டு போட்டு எந்த ஆடு வந்து போக்காடு, எந்த ஆடு பலி செலுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த போக்காடுக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுக்கு அந்த கொம்புல வந்து ஒரு சிவப்பு துணி வச்சு கட்டிடுறாங்க. அது வெயிட் பண்ணுது. இன்னொரு ஆடை வந்து அவங்க பலி செலுத்திடுறாங்க. பலி செலுத்தும் போது அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு இது ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக வந்து அந்த ரத்தத்தை எடுத்துட்டு திரும்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு செஞ்சு அதே போல தனக்கு செஞ்சது போல அவர் வந்து செய்கிறார். அப்போ இதுல வந்து எது காட்டுகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியர் என்கிற அந்த ஊழியத்தை வந்து காண்பிக்கிறது. அப்போ அவர் இங்க வந்து பிரதான ஆசாரியராகிய ஆரோன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து ஜெபதூபம் ஏறெடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவும் வந்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும்
அவர் வந்து வேண்டிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தனக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படியா வந்து ஆரோன் அப்படிங்கிற பிரதான ஆசிரியர் போறாரு. இப்ப இவங்க காளை ஆடுகள் மேல வந்து தங்களுடைய கரங்களை வைத்து தங்களுடைய பாவங்கள் வந்து அதன் மேல சுமத்தப்பட்டதா சொல்லி அதை வந்து பலியிடுறாங்க. அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சின்ஸ் வந்து, அதாவது அவங்களோட பாவங்கள் வந்து மூடப்படுகிறது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக. அதனால அவங்க பரிசுத்தமாய் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பாவம் மூடப்பட்டு இருக்கிறது, பாவம் அவர்களை விட்டு நீக்கப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இவங்க இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இவங்க ஒவ்வொரு வருஷமும் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது போல இந்த எல்லா பலிகளும் வந்து எதற்காக அப்படின்னு சொன்னா தெரியாம செஞ்ச பாவத்திற்கு தான். இப்ப தெரிஞ்சு செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லும்போது மரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அதுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த தன்னுடைய ஜீவனை கொடுத்த தன்னை பலியாக கொடுத்ததற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து அவரு தன்னுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. ஆதாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் துணிகரமாய் தான் தேவனுடைய சத்தத்திற்கு விரோதமாய் அவர் வந்து காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கணும். அதை துணிகரம் இந்த சென்ஸ் தெரிஞ்சுதான் அவர் வந்து பண்றாரு. இது செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது அவருக்கு, அவர் தெரிஞ்சுதான் அதை பண்றார். அப்படி தெரிஞ்சு பண்ணும்போதும் கூட தேவன் வந்து கிருபை உள்ளவராய் இருந்ததுனால தெரியாம செஞ்ச பாவத்தை போல அதை கன்சிடர் பண்ணி இப்போ இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்துக்கிறார். இதையும் நம்ம புரிந்து கொள்ளாம, அதாவது இந்த வாசிக்கிறவங்க இந்த யூதர்கள் இதையும் நீங்க புரிந்து கொள்ளாம இருப்பீங்களானா அப்போ உங்களுடைய பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் தான் இருக்கும். ஏன்னா ஆதாம் செய்தது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆனா தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அன்இன்டென்ஷனல் சின். இன்டென்ஷனலா தான் அவர் பண்ணாரு. ஆனா தேவன் கிருபையாய் வந்து ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாய் தன்னுடைய குமாரனை வந்து கொடுத்து நம்ம எல்லாரையும் வந்து மீட்டிருக்கிறார். அப்ப நீங்க இன்டென்ஷனல் சின்னுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மரணம் தான் நியாயப்பிரமாணத்தின்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தேவன் வந்து கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார். இன்னும் கூட நீங்க அதை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் நீங்க பின்தங்கியவர்களா இருக்கிறீங்கிறது தான் வந்து ஆசிரியர் சொல்றார். அப்ப இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இப்போ ஒரு தரம் அப்படின்னு சொல்லும்போது வருஷத்துல ஒரு தடவை வந்து அவர் செய்கிறாரு. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது இதுல முதலாம் கூடம் நிற்கும் அளவும் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் இல்ல பழைய உடன்படிக்கையின் காரியங்கள், இல்லைன்னா முதலாம் கூடாரம்ங்கிறது முழுவதுமாய் அந்த பழைய வாசஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது அப்படின்னு. ஆனா ஒரு சிலர் வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னா 9வது அதிகாரம் முன்னாடி இருக்கிற வசனங்கள்லயே வந்து முதலாம் கூடாரம் என்னன்னு பார்த்தோம். 2வது வசனத்துல அது வந்து பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கறத கூட இதுல எடுத்துக்கலாம். முதலாம் கூடம் நிற்கும் அளவும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஸ்தலம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் அப்படிங்கிறது இது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா முழுவதுமாய் முதலாம் கூடம் நிற்கும் அளவும் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் காரியங்களை பிடித்துட்டு நீங்க நிற்கும் அளவும், இல்ல பழைய ஏற்பாடு இந்த சென்ஸ் பழைய உடன்படிக்கையின் காரியங்களை நீங்க பிடித்து கொண்டு நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம், அதாவது பரலோகத்திற்கு போகிற மார்க்கம், அதுதான் பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல் வசனத்துல பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் தான் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது பூமிக்குரிய அந்த மாதிரி பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துல இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம பரலோகத்துலன்னு எடுத்துக்கும் போது அங்க 3 பிரிவா ஏதோ இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. பரலோகம் அப்படிங்கிறது தேவன் வீற்றிருக்கிற இல்ல தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவ்வளவுதான். அப்ப பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து நீங்க பரலோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பரலோகத்திற்கு செல்லும் மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இன்னும் அப்படின்னு சொல்லும்போது இவர்களுடைய காலத்துல அந்த ஆசிரியர் எழுதுகிற காலத்துல வந்து யூதர்கள் இன்னும் இருந்தாங்க. அவர்களுடைய எல்லா முறைமைகளையும் நியாயப்பிரமாண காரியங்களையும் அவங்க வந்து நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கையின் காரியங்களை நீங்க பிடித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கு செல்லுகிற மார்க்கம் உங்களுக்கு தெரியாது, இன்னும் கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கறது வந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதா
ஆசிரியர் வந்து இங்க எழுதுகிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அப்போ அந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் வந்து இக்காலத்திற்கு அப்படிங்கிறப்ப ஆசிரியர் எழுதுகிற அந்த காலத்திற்கு இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு சிம்பல். நம்ம ஏற்கனவே அந்த நிழல் ஷேடோலாம் பார்த்தோம்ல, சாயல், அதை மாதிரி ஒரு அடையாளமாக தான் அது வந்து நிற்கிறது. அப்போ நீங்கள் அதையே வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்காதீங்க. ஒரு பிக்சர் வந்து பக்கத்தில் இருக்குது, அந்த பிக்சரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர அந்த பிக்சரில் இருக்கிற ஆள் வந்தாச்சு நேராக, ஆனால் அந்த ஆள் நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறார். அதுக்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை எதற்காக அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். தேவனுடைய உடன்படிக்கை வந்து எதற்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கெல்லாம் தெரியும், பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுகிறோம். அந்த பாவம் தான் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் பிரிவை வந்து உண்டு பண்ணுகிறது. அப்ப அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து மீட்பை கொடுப்பதற்கு தான் வந்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இது ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்ப மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம் தான் சொல்லப்பட்டிருக்க தவிர அதுல என்ன சொல்லப்படலைன்னா இந்த மாதிரி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளும் கொடுத்திருக்கு. ஆராதனை செய்கிறவனுடைய பாவத்தை நீக்குகிறதுன்னு கொடுக்கல. அப்போ இதுல இருந்தே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம், இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் நம்ம பாவத்துக்குள்ளதான், அதாவது பாவம் நம்மளை சூழ்ந்து நெருக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்னால காக்கப்பட்டு தான் வருகிறோம். அதனாலதான் நம்ம அப்பப்போ வந்து பாவம் செய்யறதற்கு நேரா சாஞ்சிடுறோம். எப்பவுமே வந்து நமக்குள்ள மாம்சத்துக்கும் ஆவிக்கும் வந்து போராட்டம் உண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப மெயினா உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நாம் அதை விசுவாசிக்கும் போது பூரணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனசாட்சி வந்து கிளியரா இருக்கும். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. குற்ற உணர்ச்சிங்கிறப்ப பாவம் பண்ணும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி உண்டுதான். ஆனா அந்த பாவம் மன்னிப்பு அவரிடத்துல நான் எனக்கு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னித்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குமானால், அப்புறம் திரும்ப அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி வருதுன்னா, இப்ப நம்ம வந்து மனிதர்கள் கூட பழகுறோம். அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம சாரி கேட்குறோம், இல்லை தெரியாம பண்ணிட்டோம் அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது, என்னதான் திரும்ப அவங்க கூட பழகினாலும் நம்ம மனசுல அவங்க திரும்ப நார்மலா பழகலையோ, ஏன்னா நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்ல, இது அவங்க மனசுல இருக்குமோ, இப்படிங்கிறது வந்து மனிதர்களாகிய நமக்கு உண்டு. அப்ப நம்ம தேவனையும் எப்படி பார்த்துடுறோம் அப்படின்னு சொன்னா, நான் அநேக நேரத்துல திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கும் என்ன தோணிடுது அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து நம்ம மேல இன்னும் கோவத்துல இருக்கிறாரோ, நம்ம இதையே திரும்ப திரும்ப பண்றோமே அப்படின்னு சொல்லி. இப்ப முந்தின அதிகாரத்துல நம்ம 8வது அதிகாரம் 12வது வசனத்துல பாக்குறோம், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா திரும்ப அதை அவர் நினைக்கிறது இல்லை, நம்ம தான் வந்து அதை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம போனோம்னா அது நம்மளுடைய துணிகரத்தை தான் வந்து காண்பிக்கிறது. அப்ப கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும்போது நம்மளுடைய மனசாட்சி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கிளியர் ஆகுது. நம்ம அவருடைய பலியை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அதே போல அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த 1 10வது வசனம் எடுத்து, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல. அப்ப நீங்க செய்து வருகிற ஆசாரிய ஊழியங்கள் காரியங்கள், அதே போல நீங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இது எல்லாமே வந்து சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும் வரைக்கும், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும். அப்போ ஆசிரியர் எழுதுகிற அந்த காலத்துலதான். அப்ப அவர் சொல்றாரு, அது வரைக்கும் அவர் ஒரு நிழலாய் வந்துட்டு இருந்தார். இப்ப ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு கண்பாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த போஜன பானங்கள், இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி இந்தந்த நாள்ல இந்தந்த காரியங்கள் தான் செய்யணும், இந்தந்த நாள்ல இந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காரியங்கள் செய்து கொண்டு வரீங்களா, இது எல்லாம் யாரை காண்பிக்க இருந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க இருந்தது. அப்ப அது எல்லாமே சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பிசிக்கலா என்னென்ன அதன் மூலமா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவுதானே தவிர வேற எதற்காகவும்
அது அல்ல. ஆவிக்குரிய இதுல உங்களுக்கு வந்து அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப 9வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் அவர் சொல்லும்போது, முந்தின அதிகாரத்துல புதிய உடன்படிக்கையை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப அந்த புதிய உடன்படிக்கை உங்களுக்கு தெரியுங்கிறதுனால இந்த பழைய உடன்படிக்கை ஆகிய அந்த பழைய முதலாம் கூடாரத்தை நீங்க பிடித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்திற்கு, அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால சீர்திருத்தல் காலம் வரைக்கும் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க அதுக்கப்புறமும் செய்து கொண்டு இருக்கிறீங்க. சீர்திருத்தலுக்குரிய காலம் அப்படிங்கிறப்ப அது இயேசு கிறிஸ்துவின் காலம் தான் வந்துருச்சு. இப்ப அதுக்கப்புறமும் நீங்க அதை செய்து கொண்டு இருக்கிறதுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல. இப்ப 11ல இருந்து 17வது வசனம் வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்கள், அதாவது புதிய உடன்படிக்கையின் காலத்துல வந்து எப்படி அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அந்த பழைய இதெல்லாம் தூக்கி தூர வைங்க, புதுசை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறார். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி. ஸோ 5லேருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லா இந்த காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் பழைய உடன்படிக்கை இல்லாம புதிய உடன்படிக்கையை கம்பேர் பண்ணி, ஆசாரியத்துவத்தை கம்பேர் பண்ணி, பலியை கம்பேர் பண்றதுனால ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறோம். சரி, போன வாரம் 8வது அதிகாரம் பார்த்துட்டோம். இந்த வாரம் அடுத்து 9ஐயும் முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன். சரி, 11லிருந்து 17. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லை. சரி, இப்ப இதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நித்திய மீட்பு 3 காரியங்கள். 12வது வசனத்துல நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 14ல வந்து நித்திய ஆவி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. 15வது வசனத்துல நித்திய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில எல்லாமே நித்தியமானது. அப்ப இட்டர்னல் இல்ல, ஃபார் எவர், எப்பவுமே இருக்க போறது. பிரதான ஆசாரியர் அப்படி இல்லைல்ல, அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை போறாரு, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அது நித்தியம் இல்லை. இவர் வந்து என்றென்றைக்கும் நித்தியமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் நிழலா தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு நன்மை, நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நன்மை, தேவன் உங்களோடு மாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது மேலான நன்மை, தேவனுக்கு நீங்க பிள்ளைகள் அப்படிங்கிறது நன்மை, உங்களுக்கு நித்திய ஜீவன் என்பது நன்மை. அப்ப கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. ஏற்கனவே நம்ம அது ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அவர் வந்து வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறினார் அப்படின்னு சொல்லி. இப்ப பெரிதும் உத்தமமான கூடாரம் அது பரலோகம். அதனால பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக இந்த மிருகங்களுடைய இரத்தத்தினால் அல்ல, சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம். இப்ப திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு வர்றதே நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடத்துலயும் நம்ம ஒரே தரம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். ஏன் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய அவங்க ஆசாரியத்துவத்தின் மேல, ஆரோனின் கீழ் வந்து அந்த ஆசாரியத்துவத்தின் மேல வைக்கிற நம்பிக்கையினால. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்ப ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில திரை வந்து உண்டு. இப்போ பரிசுத்த ஸ்தலத்திற்காவது வந்து ஆசாரியர்கள் செல்லலாம், ஆனா ஜனங்கள் வந்து செல்ல முடியாது.
அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலமும் சரி, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சரி ஒரு சாதாரண மனிதன் வந்து செல்ல முடியாது. இப்போ எல்லாருமே ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிரதான ஆசாரியர் அவராக இருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியராய் அவர் வந்து தேவனுடைய வலது பாசத்தில் வந்து வீற்றிருக்கிறார். நமக்கும் வந்து அந்த ஒரு தேவனை அண்டுவதற்கான கிருபாசனத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவதற்கு நமக்கு வந்து அவர் கிருபை பாட்டிருக்கிறார். இப்போ அதை தான் வந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இனிமே உங்களுக்கு வேற எந்த ஒரு ரிச்சுவல்ஸும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ காளை வெள்ளாட்டு கடாய்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். அப்போ இந்த சிவப்பு கடாரின்னு ஒரு காரியம் வந்து லேவியராகமத்துல வருகிறது. அப்போ ஒரு குஷ்டரோகி இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் சுஸ்தமாகறான் அப்படின்னு சொன்னா வந்து கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன அப்படிங்கிறது வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தீட்டுப்பட்டவன் குஷ்டரோகி வந்து தீட்டுப்பட்டவன். இப்ப நம்மலாம் பாவத்தினால தீட்டுப்பட்டவர்கள். அப்ப நம்ம வந்து அவருடைய இரத்தத்தினால தெளிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுகிறது. அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டின் காரியத்துல பழைய ஏற்பாட்டுல வந்து சுத்தமான ஜலம் உங்கள் மேல தெளிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்ப அதுதான் அந்த இடத்துல இவர் சொல்றாரு, தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பல். அப்போ அவருடைய பலி முழுவதுமாய் அது சர்வாங்க தகன பலியாய் வந்து அது செலுத்தப்படுகிறது. கடாரி முழுவதுமாய் அது வந்து எரிக்கப்படுகிறது. அப்போ முழுவதுமாய் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் அப்படின்னு சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துங்கிறது தெரியாது. அதனால அவர் வந்து அதை விளக்குறார். அப்போ அதெல்லாம் வந்து சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அப்போ அந்த கிடாரியினுடைய காரியங்கள் வந்து தீட்டுப்பட்டவர்கள் மேல படும்போது அது ஒரு சரீரத்துல அவங்க தீட்டு இல்லை சுத்தமுள்ளவன் அப்படின்னு வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கறத அவர் சொல்றார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்ப மனசாட்சி வந்து நம்மளுக்கு இப்ப கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப மனசாட்சி வந்து கிளியர் ஆகுது. ஏன் கிளியர் ஆகுது? நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. அப்ப இந்த ஆசாரியர்கள் எல்லாம் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்துல வந்து தனித்தனியா மற்ற கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க. லேவியர்கள் தான் வந்து உள்ள ஆசாரியர்களை வந்து ஊழியம் செய்யறாங்க. இப்போ அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆசாரியர்கள். அப்ப நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அப்ப எப்பவுமே நம்மளை எப்படி நினைச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே அவருடைய சமூகத்துல தான் இருக்கிறோம். ஜெபம் பண்ற போதோ இல்ல வந்து சர்ச்சுக்கு வரும்போதோ அப்படிங்கிறது இல்ல. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ நம்ம வந்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தான் எப்பவுமே நிற்கிறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நம்மளுடைய மனது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கில்ட் கான்சியன்ஸ் ஒன்று இருக்காது. ரெண்டாவது வந்து பாவம் செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே அவர் சமூகத்துல இருக்கிறோங்கிற ஒரு எண்ணமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஒரு ஜெபம் பண்ணும்போது தான் அவர் பக்கத்துல இருக்கோம், ஒரு பாட்டு பாடும்போது அவர் பக்கத்துல இருக்கிறோம், இல்லை அவருடைய சமூகத்துல வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நீங்க இந்த காரியங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்துட்டு அதெல்லாம் பெரிய கிரியைகள் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க, அதெல்லாம் செத்த கிரியைகள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. அப்போ அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மனசாட்சி வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ரத்தம் அந்த கடாருடைய சாம்பல் வந்து அவ்வளவு தூரம் உங்களை சுத்தப்படுத்துமானால் இவர் வந்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவினுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து இவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே இவர் மேல வந்து இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அநேக இடங்கள்ல ஆவியானவரின் பலத்தினால காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் வந்து போத் ஹியூமன் அண்ட் காட் அப்படின்னு சொல்லி 100% தேவன் 100% மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல ஒரு சிலர் நித்திய ஆவின்னு சொல்லும்போது என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அதனால அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து நம்மளுக்கு வந்து இப்ப மனசாட்சியை கிளியர் பண்ணியிருக்கிறார். ஸோ மனசாட்சியை கிளியர் பண்ண ரீசன் பார்த்தோம். 15வது வசனத்துல முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. அப்ப அவர் மரணம் அடைந்ததுக்கு ரீசன் என்ன? நித்திய மீட்பை உண்டு பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த 12வது வசனத்துல. இந்த இடத்துல இப்ப வந்து ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கெல்லாம் யூதர்கள் பழைய ஏற்பாடை வந்து நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அதை விட அதுக்கு வந்து மனசு இல்லை. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. அவங்க வந்து மேசியாவை குறித்தான காரியங்கள் வரும் அப்படிலாம் தெரிஞ்சு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க.
இப்போ அவங்களுக்காகவும் வந்து யார் மன்னித்தா அப்படின்னா இயேசு மறைத்தாங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மறித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அவர்களுக்காக அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நேத்தே பார்த்தோம், புது உடன்படிக்கை யாரோடு அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னா இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் அவர் ஏற்படுத்தினார். அப்போ புது உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறப்போ வந்து தேவனோடும் ஜனங்களோடும் வந்து ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயிக்கிறார் சிலுவையில. அதுக்கப்புறம் தான் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி நம்மையில தரிக்கப்படுகிறது. இப்ப தேவன் முன்பாக சமாதானமா இருக்கிறோம். இதுதான் புது உடன்படிக்கை. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள்லாம் என்ன செய்வாங்க? அவர்களுடைய பாவங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாரு, அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த முழு உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் எல்லாருக்கும் சேர்த்து அவர் ஒரே பலியாய் வந்து பலியானார். அப்ப இப்போ நீங்க வாசிக்கிற இந்த நிருபத்தை வாசிக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ உங்களுடைய பிதாக்களாகிய அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டும் அவர் மரணமடைந்தார். அதனால யாரெல்லாம் தேவனை விசுவாசித்தாங்களோ அவர்களுக்கும் கூட இந்த நித்திய மீட்பு உண்டு, அந்த நித்திய சுதந்திரம் உண்டு. அவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்து இனி வருகிற ஜெனரேஷன் வரைக்குமே உள்ள எல்லாருமே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாருமே நித்திய சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நித்திய ஜீவனை வந்து அவர் குறிக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினமுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம உயில் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த உயில் ஒருத்தர் எழுதுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க மறித்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் வந்து ஆக்டிவ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு திட்டத்தை ஏற்படுத்திட்டார். இப்ப அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து மறிக்க வேண்டும், அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட வேண்டும். அப்ப எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லும்போது மரணம் இப்ப சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேவனுடைய திட்டம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு நமக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிற காரியம் வந்து வெளிப்படுகிறது, பூரணம் அடைகிறது. அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சில காலம்தான் வந்து மனிதனானான்னு சொல்லி நம்ம 2வது அதிகாரத்துல பார்த்தோம். அவர் வந்து மனிதனானார் அப்படிங்கிறப்போ இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி தேவன் வந்து மனித சாயல்ல வந்தாரு, ஏன் மனிதனானார், ஏன் தன்னை தாழ்த்தினார், அதெல்லாம் தான் அந்த 2வது அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு ஏன் தாழ்த்தினார்னா அவருக்கு குறிப்பிட்ட காலம், ஒரு சிறு காலத்துல தான் வந்து அவர் திட்டம் பண்ணப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ அவர் மரிக்கணும், அவர் மரித்து திரும்ப அவர் எழுந்தாதான் அந்த தேவனுடைய திட்டம் வந்து பூரணப்படுகிறது. அப்போ மரணம் அப்படிங்கிறது வந்து சிலுவையில வந்து ஏற்படுத்தப்பட்டதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சபிக்கப்பட்ட ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அது வந்து சபிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ இவர் மரித்தது, மேசியாவாகிய கிறிஸ்து மரித்தது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சபிக்கப்பட்ட காரியம். இப்போ அதுக்கு தான் ஆசிரியர் வந்து சொல்றாரு, மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு. அப்போ இந்த காரியங்களை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து மனசாட்சி வந்து குற்றம் அற்றதாய் வந்து நிர்ணயிக்குது நம்மளை. அந்த கிளியர் கான்சியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நித்திய மீட்பு கிடைக்குது இவர்னால. அப்புறம் ஒரே தரம் தான் இவர் வந்து பலி செலுத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நித்திய ஆவியினாலே அந்த தீட்டுள்ளவர்கள் மேல கிடாரியின் சாம்பல் தெளிக்கப்படும் போது அவங்க பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து நித்திய ஆவியினாலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்ப இவருடைய ரத்தம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மளுடைய இருதயத்தை அது வந்து சுத்திகரிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தான் இவர் வந்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் புது உடன்படிக்கையின் விசேஷம். நீங்க அதனால முதலாம் குடரத்துல நிக்காதீங்க, முதலாம் குடரத்துல நீங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புது உடன்படிக்கையை குறித்து நீங்க புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் 17வது வசனம் வரைக்கும். ஓகேவா? ஒரு டவுட் ஒண்ணு. இதுல வந்து அந்த
உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னு போடப்பட்டு அது வந்து அவருடைய சரீரம், அது அதை குறிக்கலையோ அப்போ? எதுல இருக்குக்கா? 11வது வசனம், ம் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னு சொன்னா அது அவருடைய சரீரத்தை குறிக்குதா எப்படின்னு கேட்கிறேன். அது அப்படி நான் பார்க்கல, மேபி இருக்கலாம், நான் பார்த்து சொல்றேன், எனக்கு தெரியல. நான் வந்து அதை எப்படி பார்த்தேன்னா, இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான அப்படின்னு சொன்னோன்னே நான் பரலோகத்தை எடுத்துக்கிட்டேன். மேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா உத்தமம்னு ம். சொல்லும்போது பரிசுத்தமானவர் அவருங்கிறதுனால அவருடைய சரீரத்தை நீங்க சொல்றீங்களோ? ஆமா ஆமா. ம் நான் ம். பார்க்குறேன், அதை நான் பார்க்கல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து பார்க்கல. ஓகே. ம். வேற ஏதாவது டவுட்டு? சரி. வேற இல்ல. ம் நான் சும்மா ஒரு சில காரியங்கள் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, இப்போ இதுல வந்து இந்த டோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வழி அப்படின்னு பார்த்தோம்ல, போகிறதுக்கான மார்க்கம் இன்னது என்று வெளிப்படவில்லை அப்படின்னு. அப்போ இதுல இந்த வாசஸ்தலத்துல வந்து முதல்ல அந்த டோர் இருக்கு, அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அவரிடத்துல செல்லக்கூடிய அந்த மார்க்கம் அப்படின்னு. அந்த பிரேசன் ஆல்டர் அப்படிங்கிறது வந்து வெண்கல பலிபீடம். அது வந்து பலி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம பாத்திரர், ஆனா அங்க வந்து அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த லேவர் லேவர் தான் வந்து கடல் தொட்டி. அப்ப அது வந்து அவங்களை சுத்திகரித்துக் கொள்றதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்புறம் இந்த ஷூ பிரெட் அப்படிங்கிறது வந்து அந்த மேஜைன்ல வைத்திருக்கிற அந்த அப்பம். அப்ப கிறிஸ்து தான் வந்து நம்மளுக்கு ஆகாரமா இருக்கிறார். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில அந்த திரைக்கு முன்பாக சரியா வந்து அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுல வந்து இந்த வெளியில இருக்கிற பலிபீடத்துல இருக்கிற கறியை போட்டு அதுல தூபவர்க்கம் போட்டு எப்பொழுதுமே அது வந்து ஒரு சுகந்த வாசனையா தேவனுக்கு முன்பாக இருக்குது. அப்போ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரதான ஆசாரியர் நமக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் குத்து விளக்கு, அதுதான் வந்து தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் வந்து விளக்காய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த உலகத்திற்கு விளக்கு அப்படிங்கிறது இல்லை, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் வந்து வெளிச்சமாய் தெரிவார், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவர் தெரியறதில்ல. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி. அப்போ உடன்படிக்கை பெட்டி தான் வந்து தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு இடம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக இப்பொழுது வந்து தேவனிடத்துல பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிறோம். அதனால அது வந்து படிக்கை பெட்டி வந்து உள்ள இருக்கு. இது வந்து எப்படிப்பட்டதான மார்க்கம் அவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பார்த்து வாசித்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஹீஸ் த நியூ அண்ட் லிவிங் வே. அப்புறம் சஃபரிங் மூலமா, அவருடைய பலி பாடுகள் மூலமா. அதுக்கப்புறம் வே டு த ஃபாதர், பிதாவுக்கு செல்கிறது. வே இன்டு சால்வேஷன், ரெட்ஷிப்புக்கு. அப்புறம் பரிசுத்தத்திற்கு. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதற்கு, தேவனோட இணைவதற்கு அவர் தான் ஒரே வழி. அப்புறம் இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா, யூதர்கள் வந்து ஏதோ இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனா ஆல்ரெடி வந்து நடந்து முடிந்தது. இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கிற காரியங்கள் வச்சு அடுத்த அதிகாரத்துல நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுல வச்சு ஆசிரியர் எழுதியிருக்கிறத பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்ப தேவனிடத்துல இன்னும் வந்து போய் சேருகிறதற்கான ஒரு உரிமை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அது நடந்துருச்சு. அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் அப்படிங்கிறப்ப பாவ மன்னிப்பு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்தாயிற்று, ஆனா அவங்க இன்னும் பலியை நம்பிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆசாரியத்துவம் இயேசு கிறிஸ்துவனால மாறிட்டு, ஆனா அவங்க இன்னும் மாறல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கவனன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது உடன்படிக்கையின் மூலமா நம்ம வந்து தேவனோடு புறஜாதிகளும் சரி யூதர்களும் சரி விசுவாசிக்கிற எல்லாரும் போகலாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பழைய உடன்படிக்கையை தான் அவங்க பிடித்திருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கையின்படி அவங்க தேவனோடு போய் நம்ம நிற்கலாம் அப்படிங்கிறது இல்லாம இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியோட அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் கான்சியன்ஸ் கிளென்சிங் அப்படிங்கிற சொல்லும்போது மனசாட்சி தூய்மை அடைகிறது புதிய உடன்படிக்கையில, ஆனா அவங்க வந்து இன்னும் அது ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை காலத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சுதந்திரத்தில் பங்கு கிடைக்கிறது. இவங்க வந்து இன்னும் அது நடக்கலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.